விடுமுறை அறிவித்த தனியார் பல்கலைக்கழகம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அந்த யூனிவர்சிட்டியில் விடுமுறை அறிவித்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய மனநிலையை சோதிக்கிற விஷயங்கள் தான். இதுதாங்க முக்கியமான ஒரு பகுதி. இதில் இந்த கடல் வழியாக நமக்கு இது வரைக்கும் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈரான் அனுமதி அளிக்கலை. இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஈரான் அரசு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்திய கொடி கொண்ட எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. புஷ்பாக் மற்றும் பார்லிமல் கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என தகவல் வந்திருக்கின்றது. இது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதாவது என்னென்னா, இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு தட்டுப்பாடை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடங்களில் சிலிண்டர் புக் பண்ண சிலிண்டர் இன்னும் வரலை, நிறைய இடங்களில் தீந்துருமே அப்படிங்கிற அந்த பேனிக் மோடுக்கு நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கணும். இதற்கு என்ன காரணம்னா, நமக்கு எண்ணெய் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த கடல் வழியாகத்தான் அது நடைபெறப்போ அது நிறைய நாடுகளுக்கு அவங்க ஈரான் தடை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கே தான் ஈரானுக்கு போரில் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க அது தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ சில நாடுகளுக்கு மட்டும் அனுமதி அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இந்தியாவை தடை செய்யப்பட்ட நிலையில் தான் இருந்தது. இந்திய கப்பல்கள் அந்த பக்கமாக செல்வதற்கு அனுமதி இல்லாத சூழலில் இப்போ அனுமதி கிடைத்திருக்கிறது. அதனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் பயன்படணும். ஏன்னா எல்லாருமே அந்த பேனிக்கில் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு இப்போது முதல் கல்வி நிறுவனம் விடுமுறை அறிவித்திருக்காங்க. தொடரும் என்ன நடக்க போகுது. பெட்ரோல் பங்க்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கிற காட்சிகள் நம்ம கண்முன்னாடவே பார்க்குறோம். ஒரு அசாதாரண சூழ்நிலை தான். இந்த நேரத்தில் இந்த ஒரு தகவலும் வந்திருக்குங்கிறத நம்ம என்றைக்குமே நேர்மறை எண்ணம் கொண்டவங்க, பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேனிக் ஆக்கிற தகவல்களை எப்போதும் கொடுக்க மாட்டோம். அதாவது சம்பித்தது மூழ்கியது அந்த மாதிரி நெகட்டிவ் டேக் நம்மக்கிட்ட கிடையாது. பாசிட்டிவான விஷயங்களை உங்கள்கிட்ட சேர்ப்போம். நீங்கள் தைரியமாக இருங்க.